மாமா, நாம இந்த செடியை நட்டு வச்சு 1 வாரம் ஆச்சு. ஆனா இந்த செடி அப்படியே தான் இருக்கே, கொஞ்சம் கூட வளரல. நாம அதுக்கு சரியா தண்ணி ஊத்தல போல இருக்கு. ஒரு நிமிஷம் இரு, நான் இப்பவே போறேன். இதோ வந்துட்டேன். அட போதும் மாமா, நிறுத்துங்க. ஒரே நாள்ல இவ்வளவு தண்ணி ஊத்துனா அது பெருசாலாம் வளராது, அது கெட்டு போயிடும். அட மருமகனே, அப்படி கூட நடக்குமா என்ன? ஆமா மாமா, நீங்களே யோசிங்க. ஒரு நாள் 1 பிளேட் சாப்பிடுறவரை 10 பிளேட் கொடுத்து சாப்பிட வச்சீங்கன்னா என்ன ஆகும்னு தெரியும்ல. அட நான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன் போல இருக்கே. இப்ப என்ன பண்றது? அதெல்லாம் அப்புறமா யோசிக்கலாம் மாமா. இப்ப நீங்க ஊத்துன தண்ணினால ரோடு ஃபுல்லா தண்ணி ஆயிக்கிட்டு இருக்கு. இப்ப என்ன பண்றது? அது சரி, ரோட்ல சாச்சாவும் முத்துச்சாவும் தான் வேணும்னா தண்ணி ஊத்தி இருக்கானுங்க. திருட்டு பசங்களை ஹோம் டெலிவரி பண்றாங்களா? அதுவும் த்ரூ ஏரா? அட மருமகனே, உனக்கு என்ன தோணுது? ரோட்ல தண்ணி கொட்டினது கெட்ட விஷயமா நல்ல விஷயமா? இது ரொம்ப நல்ல விஷயம்தான். சரி வாங்க, நம்ம போய் பிளான்ட்டுக்கு மருந்து வாங்கிட்டு வந்துடலாம். பத்திஜா, நான் உன்னோட வேலைக்கான மருந்தை ரெடி பண்ணி வச்சுட்டேன். அத நான் டேபிள்ல வச்சிருக்கேன், எடுத்துக்க. கோஜி அங்கிள், இங்க எந்த மருந்துமே இல்லையே. அட மருந்து இங்க இருக்கு மருமகனே, என் வயிற்றுக்குள்ள இருக்கு. மருமகனே, என் வயிற்றுக்குள்ள ஒரே எரிச்சலா இருக்கு. அட சாச்சா, நீ என்ன காரியப்பா பண்ணிருக்க? அது செடியை ஒரே நாள்ல மரமாக்கத்துக்கான மருந்து. நீ அத போய் குடிச்சிட்டியே, இப்ப நீ என்ன ஆக போறனே தெரியல. அட சாச்சா, நீ என்னப்பா பண்ற? மொத்த தண்ணியை குடிச்சு தீர்த்துட்டியே, கெமிக்கல்ஸையும் குடிச்சிட்ட. நான் என்னதான் பண்றது கோஜி சிங்? எனக்கு இப்பெல்லாம் பயங்கரமா தாகம் இருக்கு. பத்திஜா, சாச்சாவை இங்க இருந்து கூட்டிட்டு போ. நான் சீக்கிரமா இந்த மருந்துக்கான ஆன்டிடோஸை ரெடி பண்ணி கொண்டு வரேன். அதுக்கு முதல்ல நான் போய் என்னோட லேபை கிளீன் பண்ணி வச்சிடுறேன். எல்லாமே சிஸ்டமேட்டிக்கா இருக்கணும். இந்த சாச்சா இங்க இருந்தா அதெல்லாம் செய்ய முடியாது. ஆடா, இந்த சாச்சாவுக்கு திடீர்னு என்ன ஆச்சு? நடமாடும் ஓடுற மரமா? பத்துச்சா கூட இருக்கான். ஏய் பசங்களா, நம்ம அந்த நடமாடும் மரத்தோட சேர்ந்து எல்லாரும் போய் வாக்கிங் அண்ட் ஜாகிங் பண்ணலாம் வாங்க. அதோட சாப்பிடுறதுக்கு பழங்களும் கிடைக்கும் வாங்க. அட, எதுக்கு கழுத்துக்கு எறிறீங்க? அது ஒண்ணு மரம் இல்ல, என் மாமா. மரம் யாருக்காவது சாச்சு ஆக முடியுமா? அந்த சாச்சா பத்திச்சாவோட இந்த விளையாட்டு ரொம்பவே புதுசா இருக்கு. அந்த மரம் சாச்சாவுடையதான். இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நம்ம இந்த விஷயத்தை நமக்கு சாதகம் எப்படி பயன்படுத்துறது? அட மருமகனே, ஏதாவது பண்ணு. அடேங்கப்பா, அந்த மரம் பேசுதுடா. அப்ப யாரும் விடாதீங்க, தொடர்ந்து கல்லெறிங்க. வாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஏறுங்க. மருமகனே, அட பிரமாத மருமகனே, உன்னோட இந்த ஹேட் என்ன காப்பாத்திடுச்சு. ஆமா மாமா, இதுக்கு பேரு தான் ட்ரிக் ஃபார் ட்ராட். அதுதான் என்னோட சூப்பர் ஹேட். பத்திச்சா நம்மள எந்த ஃப்ரூட்டையும் சாப்பிட விட மாட்டேங்கிறான். நாங்க பின்வாங்க போறது இல்ல. எங்களுக்கு ஃப்ரூட்ஸ் வேணும். மாமா வாங்க ஓடிரலாம். அட மாமா வேண்டாம்.
பாஸ் இதுதான் நமக்கு சூப்பர் சான்ஸ். சாச்சாவையும் பத்துச்சாவையும் இந்த ஃபந்தூஷ் நகரத்துல இருந்து அடிச்சு துரத்துறதுக்கு நல்ல சான்ஸ். தண்ணி எல்லாம் போச்சு. இந்த மரமா மாறின சாச்சா நம்மளுடைய ஒட்டுமொத்த தண்ணியையும் குடிச்சு தீர்த்துடுச்சு. இப்ப நம்ம என்ன பண்றது? அட ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏன் இப்படி மூஞ்ச பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க? இது இந்த சாச்சா பத்திச்சாவோட புது சதி வேலை. அவங்க 2 பேரும் எல்லாரையும் டார்ச்சர் பண்றதுக்கு தான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. நாம பாதுகாப்பா இருக்கணும்னா ஆளுக்கு ஒரு கட்டையை கையில எடுங்க. அவங்கள இந்த சிட்டியை விட்டு அடிச்சு துரத்துங்க. இல்லைன்னா இவங்க இது வரைக்கும் ஒரு டேங்கர் தண்ணியை தான் குடிச்சிருக்காங்க. இப்ப இவங்களை விட்டு வச்சா சிட்டி முழுக்க இருக்கிற தண்ணியை குடிச்சு தீர்த்துருவாங்க. ஆமா ஆமா, அந்த சார் சொல்றது கரெக்ட் தான். முதல்ல இவங்க 2 பேரையுமே நம்ம அடிச்சு துரத்தணும். மருமகனே திரும்பி பார்க்காம ஓடு. நில்லுங்க. அட மாமா, உங்க தாகம் எப்பதான் அடங்கும்? எங்க இருக்கிற மொத்த தண்ணியும் நீயே குடிச்சு தீர்த்துட்டியா? குளிக்கிறத விட்டு தள்ளுங்க. இங்க சமைக்கிறதுக்கு கூட ஒரு சொட்டு தண்ணி இல்ல. குடிங்க அவனை, குடிங்க அவனை, விடாதீங்க. நில்லுங்க. அட மருமகனே, காட்டுக்கு வந்தா குரங்கு தொல்லை தாங்க முடியல, சிட்டிக்கு போனா குள்ளநரியோட தொல்லை தாங்க முடியல. அப்ப எங்க தான் போறது? இந்த குரங்குகளுக்கு ஏதாவது வழி பண்ணு மருமகனே. ஐடியா. கோஜி அங்கிள். சொல்லுங்க அங்கிள். ஓகே மாமா. நீங்க யாரும் இந்த ஊருக்குள்ள வரவே கூடாது. அட கோஜி அங்கிள் தான் எங்களுக்கு கால் பண்ணி வர சொன்னாரு. அவர் இப்ப மாமாவுக்கு மருந்து கொடுத்து சரி பண்ணிடுவாரு. அதுக்கடுத்து ஒரு பிரச்சனையும் இல்ல. சாச்சா பத்திச்சா ஊருக்குள்ள மறுபடியும் பொது அட்டகாசம் பண்றதுக்கு தான் இப்படி எல்லாம் சொல்றாங்க. ஆனா நீங்க யாரும் இதை நம்பாதீங்க. நாங்க இந்த மரமா மாறின சாச்சாவை புடிச்சு கொண்டு போய் ட்ரக்ல கட்டி எடுத்துட்டு போய் காட்டுல நட்டு வச்சுட்டு வந்துடுவோம். என்ன சொல்றீங்க பாஸ்? பாஸா? அப்ப இது டங்கா டோல்கி தானா? டங்காவும் டோல்கியுமா? ஆமா அங்கிள், இவங்க தான் உங்களை ஏமாத்துனாங்க. பிடிங்க அவனை. அவங்க 2 பேரும் தப்பிக்கவே கூடாது. ஏய் சாச்சா பத்திச்சா, அவங்க 2 பேரையும் என்கிட்ட ஒப்படைச்சிரு. அட அடிச்சா பாரு பாலு, எரும மாட்டு வாலு. சட்டத்தோட பிடியில இருந்தும் இந்த பந்தோகினியோட பிடியில இருந்தும் எவனும் தப்பிக்க முடியாதுடா. பாஸ் சீக்கிரமா ஓடு. நம்ம இப்ப வசமா வந்து மாட்டிக்கிட்டோம். டேம் உடைஞ்சிருச்சு. அங்க பாருங்க, டேம் உடைஞ்சு போயிருச்சு. ஒட்டுமொத்த ஃபந்தூஷ் நகரம் தண்ணியில மூழ்கி போயிட போல இருக்கே. ஓடுங்க. மாமா, இப்ப உங்களுக்கு தாகமா இல்ல? அட மருமகனே, பயங்கர தாகமா தான் இருக்கு. ஆனா இதுக்கு தண்ணி எங்க இருக்கு? அட என்ன இப்படி சொல்றீங்க மாமா? அங்க பாருங்க, அதான் டேம் இருக்குல்ல, அங்க பாருங்க. சாதிச்சுட்டாங்க.
மாமா அடிச்சு தூள் கலப்பலாமா? அடிச்சு தூள் கலப்பலாம். அக்கடு பக்காடு. சாச்சா பத்திச்சா சாச்சா பத்திச்சா நான் தான் மருமகன். நான் தான் மாமா. ம்